இங்கே ஒரு கம்பம், இது ஒரு கம்பம். இந்த கம்பத்தினுடைய உயரம் 6 மீட்டர், இந்த கம்பத்தினுடைய உயரம் 11 மீட்டர். இந்த 2 கம்பங்களுக்கும் இடையே உள்ள தொலைவு 12 மீட்டர் எனில் உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்குறாங்க. இந்த தரைக்கு இணையாக நம்ம இப்படி ஒரு கோடு போடலாம். அப்போ இதனுடைய நீளமும் 12 மீட்டராக இருக்கும். இங்கேருந்து இதனுடைய மதிப்பு 6னா அப்போ இங்கேருந்து இதனுடைய மதிப்பும் 6ஆக தான் இருக்கும். ஏன்னா இணையான கோடு வரையும் பொழுது இதுவும் 6னா இதுவும் 6ஆக தான் இருக்கும். இந்த கம்பத்தினுடைய மொத்த நீளம் 11 மீட்டர். அதில் இதிலிருந்து இது வரைக்கும் 6னா அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 5 மீட்டர். இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம். ஏன்னா இந்த கம்பம் செங்குத்தாக இருக்கிறதுனால இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் இது கர்ணம். கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ அதன் பிரகாரம் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் 144. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 169. அப்போ எக்ஸ் = 13 மீட்டர்.